ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, ஹெல்த்தியான பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் பார்க்கலாம். அதோட அந்த ப்ரீமிக்ஸ் வச்சு பாதாம் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கடையில் இனி வாங்க மாட்டீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. அதை வந்து 2 விதமாக பண்ணலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி பாதாமில் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா தோல் எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாதாம் அதை டைரெக்டாக போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதனால நான் ஜஸ்ட் சுடு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி சோக் பண்ணிவிட்டு நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். ஓவர் குக் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உரிச்ச 1/4 கிலோ பாதாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிச்சன் டவலில் போட்டுட்டு அதில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி டவல் வச்சு ரப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து பாதாம் போட்டுட்டு ஃபேன் கீழே ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம். நம்ம இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி பீல் பண்ண பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாதாமோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாகியாக இருக்கும். ஏன்னால் தண்ணியில் ஊறினதுனால நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அந்த பாதாமில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம அந்த பாதாமை எடுத்து உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக உடையணும். அதுதான் பதம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். பாதாம் சூடு ஆறுற நேரத்துக்கு நம்ம ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில் வந்து 5லேருந்து 6 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து கலர் அண்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 250 மில்லிகிராம் அளவுக்கு சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ. பாதாம் மில்கோட டேஸ்ட் வந்து இதுதான் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் மிக்ஸ்சரை. சர்க்கரை ஏலக்காய் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மிக்ஸி ஜார் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் 2 பேட்சாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை வந்து மூடிட்டு பல்ஸ் மோடில் வந்து நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா பாதாமில் இருக்க எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நம்ம பல்ஸ் மோடில் வந்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது கைப்படாமல் ஸ்பூன்லேயே எடுத்து நீங்கள் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது தாராளமாக 2 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மிக்ஸ்சரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ்சர் வச்சு நம்ம எப்படி பாதாம் பால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் வந்து 2 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான பால். அது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ் பண்ணோம் இல்லையா பாதாம் பவுடர், அது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணதுனால நான் சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணாமல் தான் நான் பண்ணிக்கிறேன். பவுடர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பாதாம் வந்து
அடியில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறமா அடி பிடிச்சிடும். நல்லா 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து 2 விதமாக நம்ம சர்வ் பண்ணலாம். ஒன்று சூடாக சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பால் வந்து ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து சுட சுட சர்வ் பண்ணுறேன். அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு மேலே வந்து சாப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக. அண்ட் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான பாதாம் பால் வந்து ரெடி. இதை வந்து ஈவினிங் டைமுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் அண்ட் பாதாம் பால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.